ரைட். 8th கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். தாவரங்களையும் விலங்குகளையும் பாதுகாத்தல். ஏங்க பாதுகாக்கணும்? எக்கோசிஸ்டம் பாதிக்கும். 6th பார்த்தோமா? தானே பார்த்தோம். ஒரு எக்கோசிஸ்டத்தில் ஏதாவது ஒரு உயிரினம் போச்சு அப்படின்னாக்கா அந்த எக்கோசிஸ்டமே டோட்டலாக பாதிக்கும். சரி, இதை பற்றி எல்லாமே நியூஸில் வரும், படிங்க. எழுபதுலேருந்து 100 லட்சம் சிற்றினங்கள் இருக்காமா, ஸ்பீசிஸ். நான் ஒரு சிற்றினம், நம்மளாம் ஒரு சிற்றினம், மரம் ஒரு சிற்றினம், மரத்தில் ஒவ்வொரு வகை வெரைட்டியும். வேப்ப மரம் ஒரு சிற்றினம், புளிய மரம் ஒரு சிற்றினம், ஸ்பீசிஸ். எத்தனை அடுக்கில் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த வகைப்பாட்டியலில் மேலேருந்து கீழே எத்தனை அடுக்கு? 7 அடுக்கு. ஹரிசாண்டலில் எத்தனை அடுக்கு? படுகடையாக எத்தனை அடுக்கு? 5 கிங்டம். என்னென்ன? மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலியா. 5 கிங்டம். சிற்றினம் மொத்தம் 70லேருந்து 100 லட்சம். அப்படியே அப்பா, அப்படின்னா எவ்வளவு கோடியா? 100 லட்சம்னா 1 கோடியா? 1 கோடி சிற்றினம் இருக்கும். எல்லாம் பரிணாம வளர்ச்சியில் என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கள பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தகவமைச்சிக்கிட்டு உருவாயிருக்காங்க. அதில் ஒரு சிற்றினம் தான் நம்ம. அப்போ நம்ம கூட சேர்ந்து வாழ்கிறவங்க எத்தனை பேர்? 100 கோடி வகை பேர் இருக்காங்க சிற்றினத்திலே. 100 கோடி வகை. அவங்களாம் நம்மளுடைய கோலிவர்ஸ். சரியா? சரி. பயோடைவர்சிட்டி, உயிரினங்களின் பன்முகத்தன்மை. பயோடைவர்சிட்டி 100 வகையான விலங்குகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதாக இருக்கும். நம்ம நாய் எல்லாம் வித்தியாசமாக இருக்குமா? அது ஒரு தன்மை, நம்ம ஒரு தன்மை. பூனை அது ஒரு தன்மை, குரங்கு நமக்கும் அதுக்கு வித்தியாசம். இது மாதிரி எல்லாம் சேர்ந்து வாழ்கிறோம். அதான் பயோடைவர்சிட்டி. வார்த்தையில் அர்த்தம் இருக்குது. உயிரினங்களின் பன்முகத்தன்மை. மெயின்ஸில் குரூப் 2லாம் டிரான்ஸ்லேஷன் அழகாக பண்ணலாம். இப்போ குரூப் 4லேயே இருக்குது டிரான்ஸ்லேஷன். பார்த்துக்கோங்க, நல்லா புரிஞ்சிட்டு வாங்க. வார்த்தையை புரிஞ்சிட்டே வாங்க, அடிச்சிடலாம். உயிரி என்பது உயிரினம் என்றும், பன்முகத்தன்மை என்பது பல்வேறு அல்லது வேறுபட்டது என்றும் பொருள்படும். அதான் பயோடைவர்சிட்டி. உயிர் பயோடைவர்சிட்டி, உயிர் பன்முகத்தன்மை. சொல்கிறாங்க அந்த கதையெல்லாம், நீங்களே படிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறையா உயிரினங்கள் என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சு போச்சு. இப்போ டைனோசர் அதெல்லாம் இல்லை. இப்போது என்னாச்சு? அதுக்கு உணவு இல்லாமல் போயிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்திலாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் அதே காலத்தை சேர்ந்தது கரப்பாம்பூச்சி. டைனோசர் வாழ்ந்த காலத்தில் உள்ளது கரப்பான். அது இருக்குது டைனோசர். அந்த மாதிரியான அதே மாதிரி பயங்கரமான உயரமான மரம்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இயற்கையே அதுவே அழிச்சிக்கிச்சு. அப்போ மனிதர் நம்ம என்ன பண்ணுறோம்? பயங்கர வேகமாக அழிக்கிறோம். அதெல்லாம் பாதுகாக்கணுன்றாங்க. அதை பாதுகாக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அரசாங்கம்? வனவிலங்கு சரணாலயங்கள், சாங்சுரி, வைல்ட் லைஃப் சாங்சுரி, அப்புறம் தேசிய பூங்காக்கள், நேஷ்னல் பார்க் அதெல்லாம் உருவாக்குறாங்க. வைல்ட் லைஃப் சாங்சுரி ஜியோ போட்டால் போதும். ஜியோ கவர்மெண்ட் ஆர்டர் போட்டால் போதும். எதுக்கு? வனவிலங்கு சரணாலயம் உருவாக்குறது. இந்த ஏரியாங்க இங்கே இந்த வனவிலங்கை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கும். இப்போ கரண்ட்டில் சாம்பல் நிற அணிலுக்கெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அது மாதிரி நத்தத்துக்கிட்ட ஒரு வனவிலங்கு சரணாலயம் உருவாக்கியிருக்கும். இந்த 5 வருஷத்தில் 4 வருஷத்தில் கரண்ட் அஃபேரில் வரும். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. தேசிய பூங்கானாக்கா சட்டம் கொண்டு வரணும், லா. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு சிவிக்ஸில் சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. நிலப்பரப்பில் ஏறக்குறைய 30% நிலப்பரப்பை காடுகள் உள்ளடக்கி இருக்கு. காடு தான் என்ன பண்ணுது? நமக்கு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுது. காட்டிலேருந்து மரக்கட்டை, காகிதம், நிறைய பொருள் கிடைக்குதுன்றாங்க. அதே மாதிரி நீர் வழிந்தோடலை கட்டுப்படுத்தி மண் வளத்தை பாதுகாக்குது. மரம் காடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மழை நீரை நிறுத்தி மெதுவாக விடும். அப்போ மண் அரிச்சிட்டு போகாது.
அதுமாரி தண்ணி நிற்கிதாங்க, நிற்கும் பொழுது தானே ஆகும், ஊறி உள்ளே போகும், நிலத்தடி நீர் அதிகப்படுத்தும். காடு அந்த வேலையெல்லாம் செய்யும். ஆனால் காடுகள் என்ன பண்ணுறோம், அழிக்கிறோம். நிறையா காடு அழிக்கும் பொழுது அந்த காட்டில் இருக்கக்கூடிய சிற்றினங்கள்லாம் அழிஞ்சு போகுது. ஸ்பீசிஸ் காரணங்கள், காடு அழிப்பதற்கான காரணம். இயற்கையாக அழியலாம், மனித செயல்பாடு. இயற்கையாக எப்படி அழியும் காடு? மண் சரிவு, இயற்கையாக காட்டு தீ பற்றிக்கிறது, அதெல்லாம். நம்ம செயற்கையாக என்ன பண்ணுறோம், தீ வைக்கிறோம், காட்டு மரத்தெல்லாம் வெட்டுறோம், விவசாய நிலத்துக்காக, வீடு கட்டுறதுக்காகவும், ரெசார்ட்டு கட்டுறதுக்காக என்ன பண்ணுறோம், அழிக்கிறோம். கால்நடை வரப்பு, மரங்கள் வெட்டுதல், சுரங்கப்பணி, எண்ணெய் எடுத்தல், அணை கட்டுதல், இதுக்காக அழிக்கிறோம். வேளாண்மை அதிகரிப்பு, காடு அழிக்கிறதுக்கான காரணிகள். விவசாயம் செய்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், காட்டு அழிக்கிறோம். ஏன் விவசாயம் செய்யணும்? மக்கள் தொகை பெருக்கும், காசு சம்பாதிக்கணும். அதெல்லாம் நகர்மயமாதல், வீடெல்லாம் கட்டிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிறோம். ரெண்டாவது சுரங்கப்பணி, நிலக்கரி, வைரம், தங்கம் வெட்டி எடுக்கிறோம். எங்கேருந்து? இப்போ இருக்கிற இடத்தெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு, காட்டுக்குள்ளே போய் வெட்டி எடுக்கிறோம். மணிப்பூரில் ஏன் போய் அவனுங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அந்த மக்களை? இதுக்காக தான். மணிப்பூரில் அங்கே உள்ள நிறையா மினரல்ஸ் இருக்குது, அதுக்காக தான் அந்த மக்களை போய் அழிச்சிட்டு இருக்கிறானுங்க. வடகிழக்கு மாநிலங்களில் நிறையா மினரல் ரிசோர்ஸ் இருக்குது, நிலக்கரி, பெட்ரோலியெல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் வெட்டி எடுக்கிறது தான் அவனுக்கு இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் அதான் பண்ண போகிறானுங்க, அதுக்கு தான் போராடிட்டு இருக்கிறானுங்க. அணை கட்டுது, அணை கட்டுறதுனால பயோடைவர்சிட்டி பாதிக்குமா சார்? ஆமாம். அணை கட்டும் பொழுது என்ன ஆகும், தண்ணி பெரிய ஏரியாவுக்கு நிற்கும். நம்ம மேட்டூர் டேம் போய் பாருங்கள், அணை கட்டினாக்கா கட்டலைன்ற அணையிலையும் நிறைய பிரச்சனை இருக்குது, சும்மா இல்லை. அணை கட்டினதுனால அது பெரிய காடு, அது அந்த காடு முழுவதும் தண்ணி நிற்கிது. அந்த காட்டில் உள்ள தாவரம்லாம் என்ன இருக்கும், அழிஞ்சு போச்சு. அந்த விலங்குகள்லாம் அங்கேருந்து இடம் மாதிரி ஓடி போயிருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை மட்டும் சாப்பிட்ற விலங்குலாம், அதுக்கு அந்த தாவரம் அங்கே மட்டும்தான் இருந்திருக்கும். அந்த தாவரம் அழிஞ்சிச்சுன்னா அந்த விலங்கு அழிஞ்சு போயிருக்கும். அதனால தான் இந்த நர்மதா தாபதி குறுக்க ஒரு டேம் இப்போ தான் நம்மால் சிங்கமுத்து போய் திறந்து வச்சுருந்துருப்பார். இப்போ 2014 வந்தோடனே போயிட்டு அப்படியே நடந்து கொடி கிடி ஆட்டிட்டு சுற்றி தெரிஞ்சிருப்பான். பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சப்போ முதல் 5 ஆண்டு திட்டத்த காலத்தில் அப்போ கட்ட ஆரம்பித்தது. அங்கே உள்ள மக்கள் போராடி அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதை சிங்கமுத்து வந்து திறந்து வச்சுட்டார். யார் சிங்கமுத்து? ஆமாம், நரம்பில் ரத்தம் ஓடுதில்ல அப்படின்னு சொன்னார்ல, அவர் தான். சிங்கமுத்து அவர் தான். கும்பிட்டேங்க. அவனை போய் தலைவராக வச்சுருக்கிறானுங்க. அவன் வான்கோழி மயில் மாதிரி நாடகம் நடத்திட்டு இருக்கிறான். அவன்லாம் பிரைம் மினிஸ்டராக இருந்தால் எங்கள் நாடு விளங்கு போகுது. வான்கோழி பருந்தாகுமா? ஆமாம், சும்மா. ஆனால் பயங்கரமாக ஆடும். மயில் கூட எப்போயாவது தான் டான்ஸ் ஆடும். வான்கோழி எப்போ பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருக்கும், தொகை விரித்து ஆடிக்கிட்டே இருக்கும். வான்கோழி பார்த்துருக்கீங்களா? பெரிய ஒரு மக்கள் தொகைக்கு அணை கட்டுது, டேம் கட்டினா அவ்வளோ டேஞ்சர் இருக்குது. சும்மா டேம் கட்டுறது எல்லாமே நல்லதுலாம் சொல்ல முடியாது. அங்கே கட்டினா அங்கே நிறையா என்விரான்மெண்டல் இஷ்யூலாம் வரும், நிலநடுக்கம் வரும் டேம் கட்டினீங்கன்னா. சீனா பாருங்கள், உலகத்தில் பெரிய டேம் கட்டி அதனால் பயங்கரமான என்விரான்மெண்டல் இஷ்யூ போயிட்டுருக்கு. பேப்பரில் வருது, படிங்க. ஆமாம், சீனாவில் பெரிய டேம், முப்பள்ளத்தாக்கு 3 கார்ஜஸ் முப்பள்ளத்தாக்கு அணை, உலகத்திலே பெரிய அணையை தான். மரக்கட்டை உற்பத்தி, டிம்பரிங் அப்படிம்பாங்க. அந்த நம்ம ஊரில் கூட ஓகே, இந்த குளிர் பிரதேச மிதவெப்ப மண்டல நாடுகளில் மிருதுவான மரங்கள் நிறையா இருக்கும், ஊசி இலை மரங்கள்லாம். அதெல்லாம் ஏகப்பட்டது வெட்டி அழிச்சிட்டு வரானுங்க. அதை வெட்டி தானே ஆகுது. நம்ம ஊரில் ப்ளைவுட்லாம் விற்கிறானுங்கள, அங்கே ரஷ்யா, கனடா, யுஎஸ்ஏ அங்கே தான் அதிகமான அந்த மரம் வெட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். வெட்டி அவன் தயாரித்து ப்ளைவுட்டை நம்ம ஊரில் வந்து விற்றுக்கிட்டு இருக்கான். சிப்கோ இயக்கம், ஒட்டி கொள்ளுதல் என்ன பண்ணுறானுங்க? 1970 1970 சுந்தர்லால் பகுகுணா அவர் அந்த இயக்கத்தை நிறுவனவர். மரத்தெல்லாம் வெட்டுறானுங்க டேம் கட்டுறதுக்காக. உத்தரகண்டோ ஹிமாச்சல் பிரதேசம் இங்கேயே நடக்குது சிப்கோ இயக்கம். டேம் கட்டுறதுக்காக போய் மரத்தெல்லாம் வெட்டுறானுங்க. அந்த மக்கள்லாம் பழங்குடியின மக்கள் இருக்காங்கள்ல, அவங்களாம் போய் மரத்தை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை வெட்ட விடாமல் தடுப்பாங்க.
சரியா? அந்த இயக்கம் எந்த ஆண்டு? 1970. அதுக்கான தலைவர் யார்? சுந்தர்லால் பகுகுணா. காட்டுத்தீ. காட்டுத்தீனால என்ன ஆகுது? காடுகள் அழிக்கப்படுது. புயல். புயல் பூந்தாலும் என்ன ஆயிரும்? காடு அழிக்கப்படும். புயல்னால் என்ன ஏது எல்லாம் ஜாகிரபியில் பார்ப்போம். காடு அழிப்பின் விளைவுகள். 1.1 கோடி ஹெக்டேர் காடுகள் அழிக்கப்படுதாமா. இந்தியாவில் மட்டும் 10 லட்சம் ஹெக்டேர் மரங்கள் வெட்டப்படுதாமா வருஷத்துக்கு. சிற்றினங்கள் அழிவு, ஸ்பீசிஸ் அழிஞ்சு போகுது. இப்போதைக்கு இந்த காடு அழிப்புனால உலகில் உள்ள சிற்றினம் 80% சிற்றினங்கள் வெப்பமண்டல மலைக்காடுகள் காணப்படுது. வெப்பமண்டல மலைக்காடுனா என்னென்னு ஜாகிரபியில் பார்ப்போம். டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அங்கே தான் அதிக மழை பெய்யும். பூமத்திய ரேகை ஒட்டி இருக்கும். சரியா? ஜாகிரபியில் பார்ப்போம். அது அப்போ தான் அதுக்கு அர்த்தம் தெரியும் உங்களுக்கு. இங்கே நடத்தினா டைம் இதாகும். 50லேருந்து 100 வகை விலங்குகள் அழியுதாமா. அதை விட்டுருங்க. இது ஃபேக்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. பூமியில் 80% சிற்றினங்கள் எங்கே இருக்குது? வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள், அதாவது ரெயின் ஃபாரஸ்ட். வெப்பமண்டல மலைக்காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட், ரெண்டும் ஒன்று தான். மண் அரிப்பு ஏற்படும். மரத்தை அழிச்சின்னா என்ன? மண்ணை தண்ணி போகும்போது அரிச்சிட்டு போயிடும். மண்ணில் ஃபஸ்ட்டு லேயர் அதான் ஊட்டச்சத்து நிறைஞ்சது. ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கும். ஆர்கானிக் காம்பவுண்ட் இருந்தால் தான் அங்கே மரம் செடி நல்லா வளரும். சரியா? அப்போ அதெல்லாம் அரிச்சிட்டு போயிடும். அப்போ என்ன இருக்காது? வளமான மண்ணெல்லாம் இருக்காது. கடுமையான சுற்றுச்சூழலிருந்து தப்பித்து கொள்ள பறவைகள், அதான் வலசை போதல் தெரியும்ல நமக்கு. 200 மைல் வரைக்கும் போகும். சைபீரியன் கிரேன் ரஷ்யாவிலேருந்து நம்ம ஊருக்கு வரும். ரஷ்யாவிலேருந்து நம்ம ஊருக்கு வரும். இந்த இந்தியா இங்கே இருக்க ரஷ்யா மேப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாகிரபியில். சைபீரியா இது ரஷ்யா. குளிர்ப்பு காலத்தில் அங்கே பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகிரும் துருவ பகுதியில் இருக்கனால. அந்த பறவை அங்கேருந்து பறந்து சைனா, மங்கோலியா, சைனா, நேபாள், இமயமலையெல்லாம் கடந்து நேராக இங்கே வந்துடும் நம்ம ஏரியாவுக்கு. நம்ம ஊரில் குளிர்காலம் அப்போ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. அங்கேருந்து வந்துட்டு இங்கே இனப்பெருக்கை செஞ்சு முட்டை போட்டு குஞ்சு பொரித்து அந்த 4 மாதத்துக்குள்ளே அதுக்கு ரெக்கையெல்லாம் முளைச்சி பெருசாகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? மார்ச், ஏப்ரலில் இங்கேருந்து கிளம்பி ரிட்டன் அங்கே போயிடும். வலசை போதல். சரியா? தமிழில் பழைய இது நம்ம ஆளுங்க அதெல்லாம் அப்பயே நோட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. நீர் சுழற்சி. தெரியும் நமக்கு. மரம் என்ன பண்ணும்? மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணியை உறிஞ்சி நீராவி போக்கு செய்யும். 10% ஃபோட்டோசிந்தசிஸ் எடுத்து 90% நீராவி போக்கு. மரத்தெல்லாம் வெட்டிட்டான்னா ஆகாது, மண்ணுக்குள்ளே உள்ள தண்ணி வெளியில் வராது. அப்போ மழை பொழிவு இருக்காது. நீராவி இல்லைன்னா என்ன இருக்காது? மேகம் ஃபார்ம் ஆகாது. மேலே ஃபார்ம் ஆகுதுன்னா மழை பொழிவு இருக்காது. வெள்ளம். மரம் இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லா தண்ணியும் ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்துடும், வெள்ளம் போகும். மரம் இருந்துச்சுன்னா அங்கங்கே என்ன பண்ணணும்? தடுத்து உள்ளுக்குள்ளே நிலத்தடி நீரை சேமிக்கும். அப்போ வெள்ளம் ஏற்படாது. அதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் காட்டு அழிக்கிறனால ஏற்படக்கூடிய விளைவுகள். அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடு. மலை இந்தலா உயரம் கிடையாது. ரெயின் ஃபாரஸ்ட் உலகத்திலே மிகப்பெரிய ரெயின் ஃபாரஸ்ட். உலகின் நுரையீரல்னு சொல்லுவாங்க. அது தப்பு. நுரையீரல்லாம் கிடையாது. அதுக்கே ஆக்சிஜன் பத்தலை. கடல் வாழ் உயிரினங்கள் உற்பத்தி செய்கிற ஆக்சிஜன்னா அதுக்கே போகுது. கிடையாது. பழைய கான்செப்ட். 60 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பில் இருக்குது. சமன் செய்யப்படுவதன் மூலம் உலகத்திலே பெருசு அமேசான் காடு. தென் அமெரிக்கா எவ்வளோ இருக்கும்? தென் அமெரிக்கா தெரியும்ல, அங்கே முக்கியம் பெரிய பரப்பில் இருக்கும். ஜாகிரபியில் பார்ப்போம். அவ்வளோ பூமிக்கு தேவையான 20% ஆக்சிஜன் அது உற்பத்தி செய்தாம். பூமியின் நுரையீரல். இது பழைய கதை, கேட்டாலும் கேட்டிருப்பானுங்க. அதனால் இன்னும் இதையும் தெரிஞ்சு பழைய பேர் இது. இப்போ அதெல்லாம் இல்லை. புவி வெப்பமயமாதல் இதையும் நம்ம பார்ப்போம். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஜாகிரபியில் பார்ப்போம்.
நீராவி, மீத்தேனு, நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், கார்பன் டை ஆக்சைடு. இவங்களாம் யாருன்னா பசுங்குடில் வாயுக்கள். நோட் பண்ணிக்க, கேட்பாங்க இதெல்லாம் பசுங்குடில், யூபிஎஸ்சியில் கேள்வி இதெல்லாம். இவங்களாம் பசுங்குடில் வாயு. இவங்களுடைய நம்பர்ஸ் அதிகமாகும் பொழுது புவியோட வளிமண்டலம் இருக்குல்ல, இவங்களாம் வளிமண்டலத்தில் தான் இருப்பாங்க. இவங்களுடைய நம்பர்ஸ் அதிகமாகும் பொழுது பூமியோட வெப்பம் அதிகமாகும். அதுக்கு பேர் தான் புவி வெப்பமயமாதல். பூமி வெப்பம் அதிகமாச்சுன்னா இதை டீட்டெயிலாக ஜியாகிரஃபியில் பார்ப்போம். அந்த ஐஸ் கட்டிலாம் உருகும், பனி பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டிலாம் உருகும். உருகுச்சு அப்படின்னாக்கா நிலத்தடி நீர் கடல் மட்டம் உயரும், நிலப்பரப்பு குறையும், பிரச்சனை அதெல்லாம். அப்புறம் கடல் வாழ் உயிரினம்லாம் அழியும், நிலப்பரப்பே சுருங்கிடும், விவசாய நிலம் வாழ்கிறதுக்கான நிலம்லாம் குறைஞ்சி போயிடும். ஆல்ரெடி எவ்வளோ பர்சன்டேஜ் தான் நிலமாக இருக்குது? 29% தான் லேண்டு வாழ்கிறதுக்கு, 71% என்னது நீர் பரப்பு. இது இன்னும் குறைஞ்சிடும். 50 கோடி பேர் வாழ வேண்டிய இடத்துல எவ்வளோ பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? 800 கோடி பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. இன்னமும் சுருங்குச்சுன்னா பிரச்சனை. அப்புறம் கிளைமேட் சேஞ்ச், திடீர்னு மழை பெய்யும். அன்றைக்கி ஒரு கூமுட்டையன் சொல்கிறான், நீங்கள் பக்தியெல்லாம் குறைஞ்சதுனால தான் திடீர்னு மழை பொழிவு ஏற்படுது அப்படின்னு. நம்ம ஒரு காரணம் மதுரை ஆதீன ஒருத்தன், என்னாலையா நீங்கள் கடவுள் மேலே பக்தி குறைஞ்சதுனால தான் என்னாச்சாமா திடீர்னு மழை பெய்யுது அப்படின்றான் கூமுட்டையன். அதனால கிடையாது, காடுகள் அழிப்பு. காடுகள் ஏன் அழிக்கிறோம்? மக்கள் தொகை பெருக்கும், அதான் காரணம். இது அறிவியல், அது கூமுட்டைத்தனம், முட்டாள்தனம், மூடப்பழக்கம். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. சரியா? சரி. அப்போ என்ன பண்ணணும்? காட்டை உருவாக்கணும், வளர்க்கணும். சமூக வனவியல், சோசியல் ஃபாரஸ்ட் என்ற சொல் முதல் 1976 பயன்படுத்துகிறாங்க. சோசியல் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்டில் 2 வகை இருக்குது. இயற்கை காடுகள், சமூக காடுகள். இயற்கைனா மனிதனுடைய உதவி இல்லாமல் அதுவாக வளர்றது. சமூக காடுகள், சரியா? இங்கிலீஷில் வந்து இயற்கை காடுக்கு பேர் வைல்டு ஃபாரஸ்ட். வைல்டுனா கொடூரம் அப்படிலாம் கிடையாது. வைல்டுனா இயற்கையாக மனிதனுடைய உதவி இல்லாமல் வளருது, வைல்டு ஃபாரஸ்ட். சமூகனா மனிதனுடைய உதவியோட வீட்டு பக்கத்தில், தெருவில், தோட்டத்தில் இங்கெல்லாம் மரம் வைக்கிறோம்ல, அதுக்கு பேர் என்னது? சோசியல் ஃபாரஸ்ட். அதை முதல்ல 1976 பயன்படுத்துகிறாங்க. தேசிய விவசாய ஆணையம் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் அமலுக்கு வந்தது. எந்த வருஷம் முதல்ல பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. சமூக மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் காடுகளை நிர்வகித்தல் மற்றும் பாதுகாத்தல், தரிசு நிலங்களில் காடுகளை வளர்த்தல் இதன் நோக்கம். நோட் பண்ணிக்கோங்க. சமூக மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கு உதவும் நோக்கம் காடுகளை நிர்வகித்தல். காட்டெல்லாம் மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது. நீ கிராமத்தில் போய் பொது இடத்துல இருக்கக்கூடிய மரத்தை நீ வெட்டணும் அப்படின்னா பர்மிஷன் வாங்கணும் உள்ளாட்சி அமைப்பில். உன் வீட்டு முன்னாடி இருக்குன்னு தெருவில் இருக்குன்னு மரத்தெல்லாம் வெட்ட முடியாது, பிடிச்சிட்டு போய் உள்ளே வச்சுருவானுங்க. சரியா? அப்போ மரத்தை வெட்டக்கூடாது, அவன்கிட்ட பர்மிஷன் வாங்க. அப்படியே மரத்தை வெட்டினாலும் அதை காசு கொடுக்கணும் உள்ளாட்சி அமைப்புக்கு. அந்த பணத்தை வரி பணத்தில் சேர்த்து மக்களுக்கு நல்லது செய்வாங்க. அதேமாதிரி ரோட்டு ஓரத்தில் என்ன இருக்கும்? புளிய மரம் அதெல்லாம் இருக்கும். புளிய மரம், வேப்ப மரம், அதிலிருந்து புளியெல்லாம் எடுத்து குத்தகைக்கு எடுத்து சேல் பண்ணுவாங்க. குத்தகைக்கு எடுக்கும்பொழுது தானே வரி பணம் உள்ளாட்சி அமைப்பு போகும். உள்ளாட்சி அமைப்பு அந்த பணத்தை செலவு பண்ணுவாங்க மக்களுக்காக. அப்படி அதனால் அந்த மக்களுக்கு என்ன வருவாய் உயரும். அது மாதிரிலாம் அதான் சொல்கிறாங்க. சமூக மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கு உதவும் நோக்கத்துடன் காடுகளை நிர்வகித்தல், நிர்வாகம் பண்ணுறது மற்றும் பாதுகாத்தல் மற்றும் தரிசு நிலங்கள் காடுகளை வளர்த்தல். மக்கள் பயன்படக்கூடிய வரங்களை அங்கே தரிசு நிலங்களில் வளர்ப்பாங்க. ஏற்கனவே உள்ள காடுகளோடு சேர்த்து புதிதான காடுகளை உருவாக்குதல் இதன் நோக்கம். கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சமூக வனவியலினுடைய நோக்கம் மனிதனுடைய உதவியால் காட்டை உருவாக்கணும். அதானது சமூக வனம், சமூக காடுகள். காடு வளர்ப்பின் முக்கியத்துவம். காடு வளர்த்தானா வாழிடம், வனவிலங்குகள், உயிரினங்களுக்கு உணவு கிடைக்கும். ஆக்சிஜன் உற்பத்தி அதிகரிக்கும்.
நீராவி அளவு அதிகரித்து ஏன்னா மழை பொழிவு அதிகமாகும். புரியுதா? அதான் சொன்னானுங்களே, எப்போ அந்த சீமை கருவேல மரத்தை எதை சொல்லி வெட்டினானுங்க? மழை பெய்யாதுக்கு அதுதான் காரணம். நம்ம நடத்தும் பொழுதே சொல்லியிருப்பேன் முன்னாடி. அப்படியே அது நீராவி போக்கு வெளியிட்டாலும் என்ன ஆகும்? மழை பொழிவுக்கு அது காரணமாக இருக்கும் அப்படின்னு போன தடவை நடத்தும் பொழுது சொல்லியிருப்பேன். அது பாருங்கள், மக்கள் எப்படி வேணாலும் ஏமாற்றுவானுங்க. அதுக்கு தான் நம்ம நாலேஜாக இருக்கணும். இப்போ தான் ஏமாற மாட்டோம். அந்த சீமை கருவேல மரத்தெல்லாம் வெட்டுறானுங்கள, அது பின்னாடி பாலிட்டிக்ஸே வேறு. கார்பரேட் எடுக்கக்கூடிய மீத்தேன் கேஸை சேல் பண்ணுறதுக்காக அந்த வேலையை பண்ணானுங்க. ஏன்னா அந்த கருவேல மரத்தை வச்சு தான் என்ன பண்ணுறானுங்க? புகை மூட்டை போட்டு அதில் கறியை எடுத்து ஃபேக்ட்ரிக்கெலாம் அனுப்புவாங்க எரிக்கிறது. கறி அதை தடுக்கணும். தடுத்து என்ன பண்ணணும்? கார்பரேட்டோட அந்த மீத்தேன் கேஸ் எடுக்க போனானுங்கள டெல்டா மாவட்டங்களில், அதை சேல் பண்ணுறதுக்கு தான் அந்த வேலையை பண்ணானுங்க கார்பரேட்டு. பயங்கரமான ஆளுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்லா மக்களும் நல்ல நாலேஜ் இருக்குது, உண்மையான அறிவு. காலையில் தமிழில் பார்த்தோம்ல, இருந்துச்சுன்னா தப்பிக்கலாம். மரங்களை நடுவதன் மூலம் வளிமண்டலத்து கார்பன் டை ஆக்சைடு அளவு குறையும். காற்று மாசுபாடு, பசுமை இல்ல வாயுக்கள் இது குறைஞ்சனாவும் புவி வெப்பமயமாதல் தவிர்க்கப்படும். இது கான்செப்டு தனியாக பார்ப்போம். ஒன்று பயாலஜிலேயே வரும், இல்லைனா இதில் பார்ப்போம், ஜாகிரஃபியில் பார்ப்போம். காடு வளர்ப்பு நிலங்கள் தரிசாவதை தவிர்க்க உதவுது. நிலம் தரிசாகாமல் என்ன ஆகும்? மழைப்பொழிவு வரும், மண் வளம் பெருகும். இந்த காடு இருக்குல்ல, சீமை கருவேல மரம் வெட்ட சொல்கிறானுங்களே, அதாவது சீமை கருவேல மரம்னா நம்ம ஊரில் கருவேல மரம் வேறு. சீமை கருவேலம்னா காமராஜர் பீரியடில் ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்து அது அங்கே உள்ள இனம். மழையே தண்ணியே இல்லாத இடத்துல போட்டிங்கன்னா அது முளைச்சி வந்துடும், நல்லா வளரும். அது ஒரு இடத்துல, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு தண்ணியே இல்லாத இடத்துல ராமநாதபுரம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லாம் போய் போட்டு விட்டுவாங்க. அது வளர்ந்து வந்துச்சுன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு அவன் வெட்டி விற்பானுங்க. அதை அந்த வருமானம் போச்சு. அது போக மரமே இல்லையா, அங்கே ஆர்கானிக் அமௌண்ட் ஏலத்தலை மக்கு வந்து கம்மியாக இருக்கும். இது ஒரு 5 வருஷத்துக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட இலையெல்லாம் விழுந்து நல்லா வளமாக இருக்கும். அப்புறம் விவசாயம் செஞ்சோம் அப்படின்னாக்க சிறப்பாக இருக்கும். போர் கீர் போட்டு விவசாயம் செஞ்சால் அதெல்லாத்தையும் எடுத்து விட்டானுங்க. சரி, அப்போ என்ன ஆகுது? தரிசு நிலங்கள் தவிர்க்கப்படுது. தரிசு நிலங்கள் பலத்த காற்று வீசுவதன் மூலம் மண் அரிப்பு ஏற்படுகிறது. மழையின் பொழுது மேல் மண் நீக்கப்படுகிறது. தரிசு நிலங்களில் மரம் இல்லைல்ல, காற்று என்ன பண்ணும்? மண் அரிப்பு ஏற்படுத்தும், அள்ளிட்டு போயிடும் மரங்கள் இல்லாத இடத்துல. அதே மாதிரி மழை பெய்யும் பொழுது என்ன ஆகும்? மண் அரிப்பு ஏற்படும். இதெல்லாம் தடுக்குது. எது தடுக்குது? காடு வளர்ப்பு. வங்காரி மெத்தாய் ஆப்பிரிக்காவில் இருந்தம்மா 1970 51 மில்லியன் 5 கோடி மரம் நடுத்துருக்காமா. எந்த நாடு? பச்சை வளைய இயக்கம், கென்யாவில் வங்காரி மெத்தாய் 1970. இப்போ ரீசெண்டாக கூட அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க, அமைதிக்கான நோபல் பிரைஸ். மரம் வளர்த்ததுக்காக அமைதிக்கான நோபல். ஏன்னா மனிதனுக்கு முக்கியமானதில்லை. தீவனம் மாட்டுக்கு இயற்கையில் இலை தலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? உடச்சிக்குவாங்க அங்கே போயிட்டு. அதேமாரி தொழிற்சாலைகளுக்கு மரங்கள் தேவை, அதெல்லாம் வளர்க்கலாம். தேக்கு மரம் இதெல்லாம். தமிழ்நாடு கூட என்ன பண்ணியிருக்காங்க? தமிழ்நாட்டில் 17% தான் மரம் இருக்குது. இப்போ இவங்க வரும்பொழுது சொல்லியிருந்தாங்க அது 30% ஆக்கணும் இலக்கு. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் போயிருக்குன்னு வெளியிடுவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. காடு மீள் வளர்ப்புனா அழிஞ்சு போன காட்டை மீட்டு எடுக்கிறது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் போய் பாருங்கள், அங்கங்கே மரம் நட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி காடுகள் இழந்த நிலப்பரப்பு, மரங்களை மீண்டும் நடுவது காடு மீள் வளர்ப்பு. ரீஃபாரஸ்ட்ரேஷன் இங்கிலீஷில். அஃபாரஸ்ட்ரேஷன்னா புதிய காடுகளை உருவாக்குறது, சரியா? ரீஃபாரஸ்ட்ரேஷன்னா அழிஞ்சு போன காட்டை மீண்டும் உருவாக்குறது. அதெல்லாம் விட்டுருங்க, எல்லாம் படிச்சுக்கோங்க. பேசின கதையே தான் வரும்.
காடு அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்கள், இது ஒரு லிஸ்ட்டு. என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் அப்படிம்பாங்க. அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க, அதெல்லாம் பாதுகாக்கணும். அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வேட்டையாடக்கூடாது. வேட்டையாடினா ஜெயில் தண்டனை. சரியா? இப்போ பாம்பு கொண்டு இப்போ கிளியை கூட வளர்த்தக்கூடாதுன்ட்டான் வீட்டில், தெரியுமா? லேட்டஸ்ட்டாக கிளி கூட வளர்த்தக்கூடாது. வளர்த்துனா தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுருவானுங்க, 7 வருஷம் ஜெயில். அந்த மாதிரி டைனோசர் டூடோலாம் ஆயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. அது மாதிரி நிறையா பூமியிலேருந்து அழிஞ்சு போச்சு. இப்போது இந்த மாதிரி அழியும் தருவாயில் உள்ள விலங்குகள்னு சொல்லிட்டு இந்தியாவில் கிட்டத்தட்ட 132 வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழியும் தருவாயில் உள்ளது. என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் அப்படிம்பாங்க. அதில் பனிச்சிறுத்தை இமயமலையில், வங்கப்புலி, ஆசிய சிங்கம் குஜராத்தில் இருக்கும், வங்கப்புலி வங்காளத்தில் இருக்கும், தமிழ்நாட்டில் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இருக்குல்ல, அதுவும் வங்கப்புலி தான். ஊதா தவளை, இந்திய ராஜஸ்தானி, இதெல்லாம் வந்துட்டு அழியும் தருவாயில் இருக்காமல். ஒவ்வொரு ஆண்டும் மே 22ஆம் நாள் உலக உயிரினங்கள் பன்முகத்தன்மை தினமாக கொண்டாடப்படுது. வேர்ல்டு பயோடைவர்சிட்டி டே. வேர்ல்டு பயோடைவர்சிட்டி டே எந்த அன்னைக்கு? மே 22. நோட் பண்ணிக்கோங்க. இது முன்னாடி இதுக்கான அர்த்தம்லாம் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். உலக காடுகள் தினம் மார்ச் 21, உலக நீர் தினம் மார்ச் 22, சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. இப்போ தான் போச்சா? உலக இயற்கை பாதுகாப்பு தினம் 28 வரப்போகுது இந்த மாதம். ஓசோன் தினம் 16. ஓசோனை பற்றி பார்ப்போம், ஓசோன்னா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அழியும் தருவாயில் உள்ள தாவரங்கள் விலங்குகள். இந்தியாவில் குட்டை மரம், மலபார் வில்லி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய தாவரங்கள் இதெல்லாம். ராஃப்லீசியா மலர், இந்திய மல்லோ, முஸ்லி தாவரம், பனிச்சிறுத்தை, ஆசிய சிங்கவால் குரங்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். இந்திய காண்டாமிருகம் நீலகிரி. காண்டாமிருகம் இந்தியாவில் எங்கே ஃபேமஸ்ஸு? அஸ்ஸாம். வெரி குட். ஆசியா சிங்கம் குஜராத், பனிச்சிறுத்தை இமயமலை, வரையாறு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை. வரையாடு எந்த மாநிலத்தோட இது? குட்டை மரம், அக்கேசியான்னு சொல்லுவாங்க. பாலைவனம், அரை பாலைவனங்களில் இந்த மாதிரி இருக்கும். அதான் இந்த இது கருவேல மரம். ராமநாதபுரம், திருச்சி அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா ஏரி இருக்கும், ஏரி ஃபுல்லாக இந்த மரம் தான் இருக்கும். வேலம்னு சொல்கிறாங்கள, ஆளும் வேலும் பல்லு குருதி, பல்லு குச்சி, அதில் பல்லு விளக்குனா நல்லது அப்படின்றாங்க. ஒரு குறிப்பிட்ட இனம் அழியும் தருவாயில் உள்ளதா இல்லையா என்பதை பின்வரும் காரணங்களின் மூலம் தீர்மானிக்கப்படுது. சிற்றினங்கள் காணப்படும் புவியியல் எல்லை குறைதல் அப்படின்னா அழியுதுன்னு அர்த்தம். சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கை குறைதல், அதாவது 50 குறைவாக இருத்தல். அந்த சிற்றினம் 50 கீழே போயிடுச்சுன்னா போச்சுன்னு அர்த்தம். என்டேஞ்சர்டு, அழியும் தருவாயில் இருக்குது. இந்தியாவில் அரிதாக இருக்கக்கூடியது, நம்ம இதை பார்க்காம வந்துட்டோம். ஊர்வனவில் சில பள்ளியில் அழிஞ்சு போச்சு, ஆமை குறைஞ்சிருச்சு. முதல்ல கங்கை நீர் முதலை எல்லாம் அழியும் தருவாயில் இருக்குது. பறவைகளை வல்லூர், என்னது வல்லூருன்னா கழுகு மாதிரியே இருக்கும், அது இன்னொன்று, அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. பருந்து, ராஜாளி பறவை எல்லாம் பருந்தோட வகைகள். மயில், புறா, வாத்து. அதனால தான் மயில் எதுவும் செய்ய முடியல, அழியக்கூடிய தருவாயில் இருக்குது மயிலெலாம். சட்டப்பேரவையில் எம்எல்ஏலாம் பேசுகிறா பாருங்கள், ஏங்க மயில் எங்கள் ஊரில் விவசாயம் செய்ய விடலைங்க அப்படின்னு எம்எல்ஏ கோரிக்கை வைக்கிறான், அதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே இருக்குது? அழியும் தருவாயில் இருக்குது. அதை நம்ம அதனால தான் இதில் வச்சுருக்காங்க, தேசிய பறவை வச்சுருக்காங்க. வேட்டையாடினா முடிஞ்சு போச்சு, தூக்கிட்டு போய் 7 வருஷம் வெளியிலே வர முடியாது. பாலூட்டி, புலி, சிங்கம், கலைமான், புல்வாய்மான், திபெத்தி ஆடு, கஸ்தூரி மான், காண்டாமிருகம், யானை, நீலத்திமிங்கலம், பறக்காணி எல்லாம் அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய பாலூட்டி, மம்மல்ஸ். சிற்றினங்களில் மொத்த எண்ணிக்கை குறைந்திருத்தல் அல்லது அடுத்த 10 ஆண்டில் 80% அதிகமாக குறையக்கூடிய நிலை. இதெல்லாம் அதுக்கான அழிய போகுதுன்றதுக்கான இது.
250 குறைவாக இருந்து கடந்த 3 ஆண்டுகள் 25% அதிகமாக குறையக்கூடிய நிலை. அதிகபட்ச வாய்ப்பு அலைகிறதுக்கு. ஏமன் பட்டாம்பூச்சி தமிழகத்தில் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் மாநில பட்டாம்பூச்சி. மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே காணப்படுகிறது. 32 வகை பட்டாம்பூச்சி இருக்காமா மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும். நம்மளே வீட்டுக்கிட்ட இப்போ எத்தனையோ எப்படியும் ஒரு 10 வகை பார்த்துருக்க மாட்டோம். சிற்றினங்கள் அழிவின் தருவாயில் இருக்கிறதுக்கான காரணம் வாழ்விட இழப்பு, அதிகமாக வேட்டையாடுதல், பொல்யூஷன், கரெக்டாக புதிய வாழ்விடம் அழிக்கிறோம்ல, காட்டெல்லாம் உருவாகி வேதிப்பொருள் பயன்படுத்துகிறது, நோய் தொற்று நம்ம மூலிமா அதுக்கு பரவும், இயற்கை பேரழிவு இதெல்லாம். டைனோசர்லாம் அழிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் டைனோசர் பெரணிகள் பார்த்தோம் இல்லையா, ஈரப்பதமான இடத்துல வளர்றது. அதுக்கு தான் திசுக்கள் ஆரம்பமாக இப்போ பெரணிகளுக்கு வாஸ்குலர் திசு இருக்குமா? இருக்கும். அப்போ அதுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஜிம்னோஸ்பேமுகள் பூமியில் பரவலாக காணப்பட்டன. இடம் மற்றும் உணவு பற்றாக்குறை காரணமாகவோ பருவநிலை காரணமாக என்ன இருக்கும், மறைந்து விட்டன டைனோசர். இது வந்துட்டு என்னது, தாவர உண்ணி, ஹெர்பிவோரஸ். இது 3 உண்ணி இருக்குது அதுலேயே. இதை வேட்டையாடுறதுக்கு இன்னொன்று இருக்குது. நோய் இதெல்லாம். அழியும் தருவாயில் உருவான உயிரினங்களை பாதுகாத்தல் எவ்வளோ இருக்குன்னா வேண்டாம், இதோட இருக்கட்டும்.